அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். இன்று நாம் பார்க்க போவது வளர்பிறை சஷ்டி விரதம் பற்றிதான். முருகனை வழிபடும் யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகரை மனதார வேண்டிக்கொண்டு சஷ்டி விரதத்தை இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்க துவங்குபவர்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதம் மேற்கொள்ளலாம். சஷ்டி திதி வரும் நாட்களில் நாம் விரதமிருந்து என்ன வேண்டும் என்று கோருகிறோமோ அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றி அடையலாம், நம் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சி காணலாம் மற்றும் ஆன்மீகத்தில் நமக்கு ஈடு இணையற்ற வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும். இந்த நாளில் முருகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு நாம் முருகரை மனதார வேண்டிக் கொள்வோம். வாழ்வில் எப்படிப்பட்ட தீய சக்திகளின் ஆதிக்கம் இருந்தாலும் அதை தடுக்க சஷ்டியில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும். அதிலிருந்து எளிதாக விடுபட முடியும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே என அருணகிரிநாதர் அவர்கள் பாடியிருக்கிறார். அதுபோலவே நம் முருகரின் பெயரை சொன்னாலே போதும், நம் அனைத்து துன்பங்களும் ஓடிவிடும் என்பார்கள். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் முருக பெருமானுக்குரிய விரதங்களின் திதிகளின் அடிப்படையில் கடைபிடிக்கப்படும் விரதம் சஷ்டி விரதம் ஆகும். மாதந்தோறும் வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் சிறப்பான வாழ்வு அமையும். நம் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும். மனதில் தைரியமும் பலமும் அதிகரிக்கும். சஷ்டி திதியில் நாம் முருகனை முழுமையாக சரணடைந்து விரதம் இருக்கிறோம் என்றால் முருகனின் அருளுக்கும் அவரின் உள்ளத்தின் அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக ஆக முடியும் என்று சொல்லப்படுகிறது. இப்போது வளர்பிறை சஷ்டி விரத முறை எப்படி இருப்போம் என்று பார்ப்போம். மாதந்தோறும் வரும் அமாவாசை அடுத்து 6வது நாள் சஷ்டியாக கருதப்படுகிறது. அந்த சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம். சஷ்டி அன்று அதிகாலையிலோ அதற்கு முன்னாலோ நாம் வீடு அனைத்தும் சுத்தம் செய்து, பூஜை அறையை சுத்தம் செய்து, முருகப்பெருமானை சுத்தம் செய்து அவர் படத்திற்கு பூ அலங்காரம் வைக்கலாம். சஷ்டி திதி அன்று அதிகாலையில் எழுந்து காலை 6 மணிக்குள் விளக்கேற்றி வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய செவ்வரளி மலர்களை படைத்தும் சிவப்பு மலர்களை படைத்தும் அவருக்கு வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் ஏதாவது படைத்து அவருக்கு பிடித்த தேனும் தினைமாவும் பாலும் தேனும் கலந்தும் நாம் நெய்வேத்தியமாக படைக்கலாம். அல்லது நம்மால் முடிந்தவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். காலை மாலை என இருவேளையும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். சஷ்டி திதியில் நாள் முழுவதும் உண்ணாமலும் அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டோ சஷ்டியில் உபவாசம் இருக்கலாம். அந்நாள் முழுவதும் முருக மந்திரங்களை சொல்லி முருகரை மனதார வேண்டிக் கொள்வோம். நாம் என்ன காரியம் நிறைவேற வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அந்த கோரிக்கையை அவரிடம் வைத்து மனதார அவரை சரணடைந்து வழிபடலாம். நாளில் முருக கோவிலுக்கு சென்று முருகரை தரிசித்து வந்தாலே அவர் அருள் நமக்கு கிடைத்துவிடும். சஷ்டி அன்று நாம் சட்கோண தீபம் ஏற்றலாம் மற்றும் வெற்றிலை தீபத்தையும் ஏற்றலாம். நன்னாளில் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை பாடலாம். திருப்புகழிலும் பாராயணம் செய்யலாம். நமக்கு என்ன வேண்டும் என்று கோரிக்கையை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற திருப்புகழை பாராயணம் செய்து வந்தால் நாம் நினைத்தது நிச்சயம் நடக்கும். பிறகு மாலை 6 மணி போல் விளக்கேற்றி வைத்து நெய்வேத்தியம் படைத்து வணங்கலாம். பின் அவர் மந்திரங்களை கூறி நம் உபவாசத்தை முடித்து கொள்ளலாம். இதேபோல் மாதம் வரும் சஷ்டி அதாவது வளர்பிறை சஷ்டியிலும் தேய்பிறை சஷ்டியிலும் நாம் விரதம் இருக்கலாம். நினைத்து அவரின் மந்திரங்களையும் பாடல்களையும் சொன்னாலும் நாம் நினைப்பது மட்டுமன்றி நினைக்காததையும் நடத்தி வைப்பார். திருப்புகழை படித்தால் வாழும் போதும் மட்டுமன்றி இறந்த பிறகும் முருகன் புகழோடு வாழ வைப்பார். வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் வெற்றிகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நமக்கு அமையும். ஆன்மீகத்தில் நாம் மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாக நம்மை மாற்றும். இந்நன்னாளில் முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சி, செல்வ வளம், அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும். இவ்விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்பவர்களுக்கு அம்முருக பெருமானின் அருளால் மிகுந்த செல்வமும் எல்லாவற்றிலும் வெற்றி அடையும் யோகமும் கிடைக்கும்.
நம் வாழ்வில் எப்படிப்பட்ட தீய சக்திகளின் பிடியில் சிக்கியிருந்தாலும், கடுமையான துன்பத்தில் இருந்தாலும், வளர்பிறை சஷ்டியில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அதிலிருந்து விடுபட முடியும். நாளில் வேலுக்கு அபிஷேகம் செய்து நாம் வேலை வழிபட்டாலும் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும். வேலும் முருகப்பெருமானும் ஒன்றே. வேல் வழிபாடு செய்து வேல்மாறல் பாராயணம் செய்தாலும் மிகவும் நல்லது. இந்த வளர்பிறை சஷ்டியில் நாம் திருமணம் ஆகாதவர்களும் குழந்தை இல்லாதவர்களும் சஷ்டி விரதம் மேற்கொண்டு நாம் உபவாசம் இருந்தால் நாம் நினைத்த காரியம் கைகூடும். நமக்கு திருமணம் ஆகவில்லை என்றாலும் கூடிய விரைவில் திருமணம் ஆகும். குழந்தை பேரும் சீக்கிரம் கிடைக்கும். சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க முயற்சிப்போரும் இந்த சஷ்டி விரதத்தில் இருந்து நமக்கு சொந்த வீடு அல்லது வீட்டு மனை கிடைக்க வேண்டும் என்று மனதார முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் நமக்கு சீக்கிரமாக ஒரு சொந்த நிலத்தையோ அல்லது வீட்டையோ அவர் நமக்கு கொடுப்பார். நீங்களும் சஷ்டி திதியில் விரதமிருந்து உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை அவரிடம் கூறி அவரின் அருளை பெறலாம். நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும் மற்றும் சொந்த வீடு வாங்கும் யோகமும் நமக்கு கிட்டும். அது மட்டுமல்லாமல் வறுமை நீங்கி செல்வமும் செழிக்கும். நன்றி.